என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி திரைப்படம் முடிஞ்சு வெளியீட்டுக்கு தயாராகிட்டு இருக்கு. அந்த வெளியீட்டுக்கான வேலைகளை பார்க்கறதுக்காக படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்காலிகமாக சோஷியல் மீடியா பக்கங்கள்லேருந்தே ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆக அந்த வேலை ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸு. ரஜினிகாந்தோட 50வது ஆண்டு பொன்விழாவையொட்டி அந்த படத்தை அமோகமாக அமர்கலமாக உலகெங்கும் இதுவரை ரஜினி படம் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் தான் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜெயிலர் 2 இந்த படத்துடைய படப்பிடிப்பு மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த படப்பிடிப்பில் இருக்கிற நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் எஸ்ஜே சூர்யா, இந்த மாதிரியான குழுவோடு வச்சு தான் இப்போ படம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக எதையும் சொல்லலை. எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாருங்கிறத கூட இன்னும் அஃபிஷியலாக எதுவும் அறிவிக்கலை. ஏன்னா இந்த அறிவிப்புகள் வந்ததுன்னா அது கூலி படத்துடைய அந்த பப்ளிசிட்டியை பாதிக்கும். அதனால் ஜெயிலர் 2 பற்றி பெருசாக அவங்க எதுவும் இப்போதைக்கு அஃபிஷியலாக சொல்லக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குது. நான் முன்னே இதை சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற சூழலில் கூலி படத்தை விட ஜெயிலர் 2 படத்துக்கு தான் ரொம்ப பரபரப்பு இருக்குது. அதே போல் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அந்த படத்தை பற்றி இத்தனைக்கும் அவங்க பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஒரே ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, டைட்டில் ப்ரொமோ. அதுக்கப்புறமா சில ஸ்டில்ஸ் படப்பிடிப்பு போய்கிட்டு இருக்கு. இது மட்டும்தான் அந்த படத்தை பற்றி இப்போதைக்கு தகவல். ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டியாக மாறி இருக்கு. எல்லோருமே அதை எதிர்பார்க்குற மாதிரி அந்த படம் மாற்றிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, அதனுடைய முந்தைய படம் அது அடைந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வெற்றி ஜெயிலர் 1 கிடச்சிது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலர் 2க்கான அந்த எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. இப்போ கூலி பார்த்தீங்கன்னா, அது நியாயமாக இந்த ஜெயிலர் 2வோட எதிர்பார்ப்பு கூலிக்கு தான் இருந்திருக்கணும். இந்த படம் பற்றிய நிறைய தகவல் வர வர கூலி பற்றி பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இப்போ இனிமேட் அந்த கூலியை பற்றிய பேச்சுக்கள் தான் அதிகமாக வரணும். அதற்கான ப்ரொமோ அதில் தான் இனிமேட்டு வரணும். இந்த ஏப்ரல் 24ஆம் தேதி அந்த படம் பற்றி ஏதோ ஒரு அப்டேட் வரும்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் வரல. அது இப்போயே விட்டாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சீக்கிரம் அது. ஏன்னா ஆகஸ்ட்டுக்கும் இந்த மே மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடையில 2 மாதங்கள் இருக்குது. அந்த 2 மாதங்கள் ஃபுல் இந்த டெம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு இதுக்கான ப்ரொமோவை மே மாதமா இல்லை ஜூன் மாதம் ஆரம்பித்தாதான் கரெக்டாக இருக்கும். அதனால் அப்டேட்டுகளை ஒன்றுன்னா அப்போது வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சன்னோட ரிலீஸ் பிளானுங்கிறது என்றைக்குமே அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இருக்காது. அதே போல் அந்த பரபரப்பை கூட்டுறதில் அவங்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. ஏன்னா மீடியாவில் இருக்கிறதுனால இந்த ஒரு படத்துக்கான ஒரு அறிவிப்பு, ப்ரமோஷனு இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப ப்ரொஃபஷனலாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2வும் அவங்க படம் தான். ஸோ இந்த படத்துக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு அட்டப்பாடின்ற ஒரு இடத்துல அந்த படப்பிடிப்பு நடக்குது. அங்கே அது கேரளா பார்டர், கேரளா. அந்த இடத்துல ஒரு விடுதியில் தங்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார். அவர் தினமும் மக்களை பார்க்க போகிறதே நம்ம முன்னே பலமுறை அதை சொல்லியிருக்கோம். அவர் படப்பிடிப்புக்கு போயிட்டாருன்னா அங்கே இருக்கிற மக்கள், அந்த பகுதி மக்கள் யாரையுமே அவர் டிசப்பாயின்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க அத்தனை பேரையும் பார்க்கறது. ஒரு 10 பேர் சேர்ந்து நின்னா கூட அவர் கார்லேருந்து வெளியே எட்டி பார்த்து அவங்கள கையசிச்சுட்டு கும்பிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு தான் அங்கே கிளம்புறாரு. இப்போ இந்த படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல திருவிழா மாதிரி கூட்டம் அவரை பார்க்கறதுக்கு, அல்லது ஷூட்டிங் முடிவு வரும்போது அவரை வரவேற்பதற்கு, அல்லது அந்த விடுதியில் தங்கியிருக்கிற அங்கே போய் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்குது அந்த இடமே. இத்தனை நாள் அவர் ரொம்ப அமைதியாக இருக்கா இல்லையான்னு தெரியாத மாதிரி இருந்த ஒரு இடம் இப்போ ரஜினிகாந்த் போனதால தினந்தோறும் திருவிழா மாதிரி தான் அங்கே கூட்டம் வருது. நிறைய பேர் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அந்த விடுதிக்குள்ளே போய் நிற்கிறாங்க. அவங்க யாரையுமே ஏமாற்றாமல் ரஜினிகாந்த் தன்னால் முடிந்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் அவர் ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு கொடுக்குறாரு, சந்திக்கிறாரு, அவங்ககிட்ட பேசுகிறாரு. இது தினமும் இந்த வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அல்லது புகைப்படங்களை எடுத்துக்கிட்டவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதில் யார் யார் நடிக்கிறாங்கன்றதில் இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே பெருசாக அவங்க சொல்லலை. ஆனால் யூகங்கள் இருக்குல்ல,
அது வந்து எப்பயுமே எல்லா படத்துக்கும் ரஜினி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே என்ன நடக்குதோ இவங்க வந்து ஒரு ஒரு கற்பனையாக ஒரு சித்திரத்தை வரைஞ்சி அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் எப்பயும் நடக்கிறது. இந்த முறை ஜெயிலர் 2க்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா இதில் இருக்காருங்கிறது இன்னும் அபிஷியலாக இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் அண்மைய செய்தி. கடந்த 2 நாட்களாக வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்து செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. முக்கியமான பத்திரிகைகள் கூட வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஃபகத் ஃபாசில் ரஜினி கூட வேட்டையின் படத்தில் நடிச்சிருக்காரு. அதில் அவருடைய கேரக்டர் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ பிடிச்சி போச்சு. ஏன் கூட நடிச்சு ரஜினிக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக ஃபகத் ஃபாசில் அதில் இருந்தார். ரொம்ப ஒரு செல்லத்திருடன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ரஜினி சாரே வந்து படத்திலே வந்து அவங்க இருவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபகத் ஃபாசில் இருக்க மாட்டாரா, ஏன் அவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கன்னு கேட்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபகத் ஃபாசில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு பாத்திரம் அது. இப்போ இந்த படத்தில் அதில் ரஜினிக்கு வந்து ரொம்ப செல்லப்புள்ள மாதிரி வருவார். பட் இந்த படத்தில் ரஜினிக்கு எதிர் வில்லனா வந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்ற முதல்கட்ட செய்தி வருது. இதுவும் கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்போ அல்லது வெளியீடோ அல்ல. இது வந்து மீடியாவில் வர்ற செய்தியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஜெயிலர் 2 படத்தில் ஃபகத் ஃபாசில் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வேடத்தில் முக்கியமான வேடத்தில் பாலகிருஷ்ணாவை வந்து நடிக்க வைக்கிறதுக்காக அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போது ஜெயிலர் பாகம் 1 பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார், அதே போல் சுனில், விநாயகன், மோகன்லால், இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தது. ஜாக்கி ஷெராப் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் யாராவது இருக்காங்களா இல்லையான்னே தெரில. இந்த முதல் பாகத்தில் இடம்பெற்ற பாத்திரங்கள் ஏதாவது இதில் கண்டினியூஸ் ஆகுதா இல்லையான்னு தெரில. ஆனால் மோகன்லால் வந்து ஒரு முறை சொல்லும்போது என்னை கூப்பிட்டா நான் உடனே கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் சொன்னார். அப்படின்னா அவர் இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் 2ஆம் பாகத்தில். மற்ற பாத்திரங்கள் வந்து நீடிக்குதா அதில் அப்படின்னு தெரில. ஆனால் இந்த புதுசாக நம்ம கேள்விப்படுற பேரெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு முற்றிலும் அதனுடைய தொடர்ச்சி தான். அதே நேரத்தில் இந்த பாத்திரங்களை வந்து அப்படியே அதையே நீடிக்காமல் வெவ்வேறு புதிய பாத்திரங்களை அவர் உருவாக்கி இருப்பாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா, அப்புறம் ஃபகத் ஃபாசில், பாலகிருஷ்ணா, இப்படி அந்த டீம் வந்து வரும்போது நிச்சயமாக வந்து அந்த கதைக்களமே வந்து வேறையாகவும் திரைக்கதை வந்து வேறு மாதிரியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜெயிலருக்கும் அந்த ஜெயிலருக்கும் கதையில் ஏதோ ஒரு வகையான தொடர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு டோட்டலாக வந்து ஸ்கிரிப்டே வந்து அவர் மாற்றிருப்பார் அப்படின்னு தான் தோணுது இந்த பாத்திரங்கள் நடிக்கக்கூடிய ஒரு பேர்கள்லாம் கேட்கும்போது. எனியோ இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளே வந்து நிறைவடைய வாய்ப்பு இருக்குது. படத்தோட ஷூட்டிங்கு, அதோட மற்ற ப்ராசஸ்ஸு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டே வந்து அது முடிஞ்சிடும் அப்படின்னு தான் தோணுது. எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பொங்கல் எப்பவுமே பெரிய ஒரு சீசன் இல்லையா, அதில் ரிலீஸ் ஆனால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா கோடையில் தமிழ் புத்தாண்டு வருதில்ல, அந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படத்தை வந்து கொண்டு வந்துட்டா ஒரு அதாவது 50வது ஆண்டு விழாவினுடைய தொடக்கம் கூலியாகவும் கிட்டத்தட்ட அதனுடைய நிறைவு வந்து இந்த ஜெயிலர் 2ஆகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா இரண்டுமே வந்து சன் பிக்சர்ஸோட படங்கள்ன்றதுனால அது மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்க கூடும். அதாவது ரஜினியோட பொன் விழாங்கிற அந்த ஓராண்டு கால அந்த இடைவெளி இருக்க இந்த ஓராண்டு காலத்தையும் சன் பிக்சர்ஸே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து இந்த படங்களை பண்ண போகிறாங்க. இதற்கு இடையில் வந்து அவருடைய 173வது படம் பற்றி பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் நத்திங் அஃபிஷியல், எதுவுமே அதிகாரப்பூர்வமானதாக இல்லை. யாருக்கு படம் பண்ண போகிறாரு, ரெட் ஜெயண்ட் பண்ண போதா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் அண்மையில் வந்து ஐஸ்வரி கணேஷை பார்த்து கேட்கும்போது வந்து இந்த தலைவர் வந்து 173க்கு ஒத்துக்கிட்டாரா, அடுத்த படம் நீங்கள் தானான்னும் போது கிட்டத்தட்ட அவர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் அவருடைய பதில் இருந்தது. எல்லாம் கூடி வந்துக்கிட்டு இருக்கு, அடுத்து வந்து அனௌன்ஸ் பண்ணுறது தான் பாக்கி அப்படின்னாரு. அப்படின்னா அப்போ ரஜினி சார் வந்து ஏற்கனவே அவருக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டார். அது எப்போ அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தார். இப்போ ஐஸ்வரி கணேஷ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அடுத்த படமே கூட ஐஸ்வரி கணேஷ்க்கு அவர் தர்றதா இருக்கலாம். யார் இயக்குனர் என்னங்கிறதெல்லாம் வந்து இன்னும் எதுவுமே வந்து தெரில. வெறுமனே ஒரு
கேள்விக்குறி தான் இருக்குது. ப்ரொடியூசர் இவர் தான் சொன்னால் அடுத்து டைரக்டர் அந்த விவரங்கள் எல்லாம் வந்து தெரிய வரும். விரைவில் அந்த 173 பற்றிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.